ஆஸ்ட்ரோ நண்பர்களே வணக்கம். சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் வக்கரமாக கடக ராசியில் இருக்கிறார். இவ்விரண்டையும் சேர்த்து நாம் பலன்களை பார்க்க போகிறோம். சில ராசிக்காரர்களுக்கு பாதகம், சிலருக்கு சாதகமாக இருக்கும். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். சனியின் வக்கர நிவர்த்தி பலனையும் குரு பகவானுடைய வக்கர நிலையினையும் நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் 5ஆம் இடமாகிய மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். உடல் நலனில் முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை தீவிர சிகிச்சையில் இருந்தவர்கள், நீண்ட நாள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டவர்களுக்கு நிவாரணம் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் நன்மைகள் உண்டாகலாம். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும். தங்களுக்கு விருச்சிக ராசினருக்கு ராகு பகவான் 4இல் இருக்கிறார், கேது 10இல் இருக்கிறார். சனியின் 3ஆம் பார்வை 7ஆம் இடமாகிய ரிஷப ராசிக்கு உண்டாகிறது. ஆக 7ஆம் இடமாகிய ரிஷப ராசிக்கு சனியின் 3ஆம் பார்வை உண்டாவதால் சில சமயம் கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். 7ஆம் பார்வை லாபஸ்தானத்துக்கு உண்டாகிறது. 10ஆம் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உண்டாகிறது. அதிக கோபமாக பேசுதல் கூடாது. குருவினுடைய வக்கர பலனை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் வக்கரம் அடைந்து இருக்கிறார். குரு இதுவரை 8ஆம் இடமாகிய அஸ்தமஸ்தானத்தில் இருந்தார். அஸ்தமத்தில் உள்ள குரு 9ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. நன்மைகள் பெருகும். குருவினால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். நீண்ட நாள் நோய் நொடியில் உள்ளவர்களுக்கு நல்ல சிகிச்சை, தீவிரமான சிகிச்சை எடுத்தால் நன்மைகள் பெருகும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வளம் பெருகும். குருவின் 5ஆம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் சற்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசை கொள்வீர். தாங்கள் தான் செய்ய வேண்டும் என்ற பிடிவாத குணம் இருக்கும். 7ஆம் பார்வை மகர ராசிக்கு உண்டாகிறது. 3ஆம் இடத்துக்கு உண்டாவதால் சகோதர உறவு மேம்படும். இதுவரை சகோதரனுடன் சண்டை சச்சரவு இருந்தவர்களுக்கு நல்ல உறவு உண்டாகும். 9ஆம் பார்வை 5ஆம் இடமாகிய மீன ராசிக்கு ஏற்படுவதால் தொழிலில் மிக எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தால் கூட குரு பார்ப்பதால் சற்று அபிவிருத்தி முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பு. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. அடிக்கடி வெளி இடங்களில் உணவுப் பொருட்களை உண்ணுதல் கூடாது. வெளி இடங்களில் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் தங்களுடைய உடலில் அசதி, சோர்வுகள் அனைத்தும் வந்து விலகும். அதில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். உணவு கட்டுப்பாடு அவசியம். மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையலாம். குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, ஒற்றுமை உண்டாகும். ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் குறையும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். அழகான வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம். சிலருக்கு வீடு வாங்குவதற்கான பண உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சிறிது மனக்குழப்பம், மனக்கவலை உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம்தான். பழைய கடனை வசூலிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மை. சந்தையில் தங்களின் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைதான். உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு உண்டாகும். இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு தாராளமாக கிடைக்கும். மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். அந்த இடமாற்றம் மனதிற்கு பிடித்த வகையில் தங்களுக்கு அமையலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை பெயரும் புகழும் உண்டாகும். அரசியல் துறையில் தங்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும். கட்சியில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தங்களுக்கு கிடைக்கலாம். ஆக மக்களிடையே புகழ், செல்வாக்கு பெறுவதால் தங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். கலைஞர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும்.
பண வரவு அதிகரிக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பெண்களுக்கு புத்திர பாகியம் உண்டாகும். இதுவரை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். வயிறு உபாதை மற்றும் ஏற்படும். மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். கோயிலுக்கு சென்றால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன்.